லோகேஷ் கனகராஜ் மீம்ஸ் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எந்த கமெண்ட் செக்ஷன் போனாலும் லோகி மாமா தான். ஆனால் இப்போ அவரை மாதிரியே ஸ்பீடாக ஒரு ஆள் மீம் மெட்டீரியல் ஆகிட்டு வராரு. யாருன்னா ஆர்ஜே பாலாஜி மேலே ஏன் இவ்வளோ மீம்ஸ் வருது, என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். அப்புறம் நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். என்ன யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஹார்ட் சிம்பிளை போட்டு விடுங்க. கருப்பு படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சிஎம் விஜயை மீட் பண்ண போயிருப்பாரு. அங்க எடுத்த போட்டோஸ்லாம் எக்ஸில் போட்டு கேப்ஷன்ல மேன் ஹூ ஸ்டார்டட் இட் ஆல்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரு. இதை பார்த்த சூர்யா ஃபேன்ஸ், உனக்கு சான்ஸும் கொடுத்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஹெல்ப்பும் பண்ணது சூர்யா, நீ வேற ஒருத்தருக்கு கிரெடிட்டை கொடுக்குறியான்னு காண்டாயிட்டாங்க. அந்த வெறுப்புல பண்ணதுதான் இந்த மீம்ஸ் எல்லாம். இது பார்த்தாதுன்னு சைட்ல கருப்பு படம் எடிட்டரும் ஒரு வேலையை பண்ணி விட்டாரு. இன்டர்வியூல இந்த படத்துல விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கேட்டதுக்கு இதோட பயங்கரமா இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பார்த்து இன்னும் வெறுப்பான சூர்யா ஃபேன்ஸ், என்னோட கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களான்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. இத்தனைக்கு எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ஆக்டர் சூர்யா காரே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவரை போய் எப்படி உங்களால இப்படி பேச முடியுதுன்னு நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதனால எடிட்டரையும் டைரக்டரையும் சமாடி அடிச்சிட்டு இருந்தாங்க ஆன்லைன்ல. இதெல்லாம் நிறுத்தணுங்கிறதுக்காக சூர்யாவும் அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில பெருந்தன்மையை இதெல்லாம் விட்டுடுங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் எடிட்டரும் மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆகிடுச்சு. ஆனா ஆர்ஜே பாலாஜியை மட்டும் இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல. இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே ஆர்ஜே பாலாஜி தான் கிங் இஸ் கமிங் ஃபார் ஹிஸ் த்ரோன்னு சூர்யாவுக்கு போஸ்டர் விட்டதா இருக்கட்டும், சூர்யா ஃபேன்ஸுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்து அதை சக்சஸும் பண்ணி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சாங்கிறத ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு. லைக் இது ஒரு அம்மன் ஸ்டோரியா ஆரம்பிச்சது, தளபதி விஜய் கதை கேட்கறதுனால கருப்ப சமையெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒரு மேல் சென்ட்ரிக்கான ஒரு படமா கொண்டு வந்திருப்பாங்க. அதை நிறைய தடவை மென்ஷனும் பண்ணியிருக்காரு. அதனால சும்மா ஹேட்டை பரப்புறது அனாவசியம். அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி தான் பண்ண தப்ப தானே கலாச்சி பேசுற ஆள் தான், அதை திருத்திக்கவும் ட்ரை பண்றவரு. அதனால இது கண்டிப்பா குறிப்பா ஒருத்தரோட மரியாதையை குறைக்கணுங்கிறதுக்காக பண்ற விஷயமா இருந்திருக்காது. இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்க சூர்யா மாதிரி ஆக்டர் இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு சக்சஸ் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பாட் லைட்ல வேற ஒரு ஆக்டர் கொண்டு வர்றது கண்டிப்பா ஃபேன்ஸ் மத்தியில ஒரு சலசலப்போ ஏற்படும் தான். இந்நேரத்துக்கு அவருக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டர் சூர்யா சொன்ன மாதிரி இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லாம ஒருத்தர் ட்ரோல் பண்ணிட்டு ஹேட்டை பரப்பிட்டு இருந்தா என்ன மாதிரி தான் அவன் வீடியோ போட்டு அவன் சேனலை டெவலப் பண்ணிப்பான். ஸோ அவ்வளவுதான் வீடியோ. இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, எனக்கு பேசிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் இஷ்யூஸ், ஃபன்னி வீடியோஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வரும். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.